காட்டுமன்னார் கோயில் அருகே ஆண் பெண் பாலியல் உறுப்புடன் பிறந்த குழந்தையின் மருத்துவ செலவிற்கு உதவ வேண்டி நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக கூலி தம்பதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள அகரபுத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் ராஜேஷ் காயத்ரி தம்பதி. கூலி தொழில் செய்து வரும் இவர்களுக்கு 5 மாதங்களுக்கு முன்பு கடலூர் அரசு மருத்துவமனையில் 2வது குழந்தை பிறந்து உள்ளது. அந்த குழந்தை ஆண் மற்றும் பெண் பாலியல் உறுப்புடன் பிறந்திருப்பதை கண்டு மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் மருத்துவர்களின் ஆலோசனையின்படி ராஜமுத்தையா மருத்துவமனைக்கு குழந்தை எடுத்து சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் புதுச்சேரி மருத்துவமனைக்கு குழந்தை எடுத்து செல்ல வலியுறுத்தினர். இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உள்ளது. குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க 10 லட்சம் ரூபாய் செலவாகும் என கூறியுள்ளனர். இதனால் மனமுடைந்த தம்பதியினர் நியூஸ்7 தமிழ் மூலமாக குழந்தையின் சிகிச்சைக்கு தமிழக அரசு உதவ முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். குழந்தை சிதம்பரம் ஜிஹெச்சில் பிறந்ததுங்க. அதுக்கு 2 உறுப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆண் உறுப்பு மற்றும் பெண் உறுப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே பார்க்க முடியலன்னு ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்புனாங்க. அங்கே தாங்க சிகிச்சை பெற்று வருகிறோம். எங்களால் முடியாத பட்சங்க, எங்களால் முடியல எதுவுமே. என்னால் இந்த 500 ரூபாய் சம்பளத்தை இன்றைக்கி போனால் தான் எனக்கு வேலை அப்படிங்கிற முறையில் இந்த குழந்தைய என்னால் வச்சு பார்க்க முடியல. அதனால தான் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்குங்க. நியூஸ்7 தமிழ் சேனலுக்காக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோங்க. எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. எல்லோரும் சேர்ந்து இதை பார்க்குறவங்க, வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் கொஞ்சம் உதவி செய்யுங்க. எங்களால் முடியாததுக்கு தான் நாங்கள் கேட்குறோம்.